அரண்மனையை ஒட்டி வசித்த பிச்சைக்காரன் ஒருவன் அந்த அரண்மனை கதவில் ஒட்டப்பட்டிருந்த அறிவிப்பினை கண்டான். அதில் மன்னர் விருந்தளிக்கப் போவதாகவும் அரச உடையில் அணிந்து வருவோர் மட்டுமே அனுமதிக்கப்படுவோர் என்று, அவருடைய குடும்பத்தினரும் மட்டுமே ராஜ உடை உடைத்திருக்க முடியும் என எண்ணினான். திடீரென அவனுக்குள் ஒரு எண்ணம். அந்த மாதிரி எண்ணுகின்ற அளவுக்கு தனக்குள் ஏற்பட்ட துணிச்சலை பற்றி யோசித்த போதே அவனுக்குள் நடக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அரண்மனை வாசலை அடைந்தான். வாயிற்காவலனிடம் ராஜாவை பார்க்க வேண்டும் என்றான். அந்த காவலன் அரசரிடம் அனுமதி வாங்கி வந்தான். உள்ளே வந்த பிச்சைக்காரனிடம், என்னை பார்க்க வேண்டுமென்றியாமே என்றார் அரசர். ஆமாம், நீங்கள் அளிக்கும் விருந்தில் கலந்து கொள்ள எனக்கும் ஆசை. ஆனால் என்னிடம் ராஜா உடைகள் இல்லை. என்னை அதிக பிரசங்கி என நினைக்காவிட்டால் உங்களது பழைய ஆடையை அளித்து உதவினால் அதனை அணிந்து கொண்டு விருந்துக்கு வருவேன் என்றார் மிகவும் பவ்யமாக. அதே நேரம் மன்னர் என்ன சொல்வாரோ என நடுங்கியபடி அவரையே பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் மன்னர் அவனுக்கு ராஜா உடை ஒன்றை வழங்கினார். அந்த உடையை உடுத்தி கொண்டவன் கண்ணாடி முன் நின்று கவனித்தான். தோற்றத்தில் கம்பீரம் மிளர்வதைக் கண்டு வியந்தான். அப்போது மன்னர் அவனிடம், விருந்தில் கலந்து கொள்வதற்கு தகுதியுடையவனாகிவிட்டாய். அதைவிட முக்கியமாக ஒன்று, இனி உனக்கு வேறெந்த உடையும் தேவைப்படாது. உன் ஆயுள் முழுவதும் இந்த உடை அப்படியே இருக்கும். துவைக்கவோ தூய்மைப்படுத்தவோ அவசியம் இருக்காது என்றார். கண்ணீர் மல்க மன்னருக்கு நன்றி கூறிவிட்டு கிளம்ப நினைத்தவன் மூலையில் கிடந்த தனது பழைய ஆடைகளை கவனித்தான். அவனது மனம் சற்றே சலனப்பட்டது. ஒருவேளை அரசர் கூறியது தவறாகிருந்து இந்த உடைகள் கிழிந்துவிட்டால் அப்போதும் நமக்கு பழைய உடைகள் தேவைப்படுமே என யோசித்தவன் சட்டென சென்று தன் பழைய உடைகளை வாரிக்கொண்டான். வீட்டு வாசல் இல்லாத அவனால் பழைய துணிகளை எங்கேயும் வைக்க முடியவில்லை. எங்கே போனாலும் பழைய ஆடைகளையும் சுமந்தே திரிந்தான். மன்னர் அளித்த இரவு விருந்தையும் அவனால் மகிழ்ச்சியாக ஏற்க முடியவில்லை. அடிக்கடி கீழே விழுந்து விடும் பழைய துணிகளை சேகரிக்கும் மூர்க்கத்தில் பரிமாற்றப்பட்ட பதார்த்தங்களை சரிவர ருசிக்க முடியவில்லை. அரசர் சொன்னது உண்மை என்பது நாளடைவில் அவனுக்கு புரிந்தது. அவர் கொடுத்த ஆடை அழுக்காகவோ கிழியவோ இல்லை. ஆனாலும் அந்த யாசகனுக்கு பழைய உடைகள் மீது நாளுக்கு நாள் பிடிப்பு அதிகமானது. மக்களும் அவனது ராஜ உடையை கவனிக்காமல் அந்த கந்தல் மூட்டையே பார்த்தனர். அவனை கந்தல் பொதி கிழவன் என்றே அழைத்தனர். இறக்கும் தருணத்தில் இருந்த அவனை பார்க்க அரசர் வந்தார். அவனது தலைமாட்டில் இருந்த கந்தல் மூட்டையை பார்த்து அரசரின் முகம் சோகமாக கண்டான். ஆரம்பத்திலேயே அரசர் சொன்ன செய்தி நினைவுக்கு வந்தது. பழைய துணி மூட்டை அவனது வாழ்நாளில் மொத்த மகிழ்ச்சியுமே பறித்துவிட்டது. அந்த யாசகனிடம் மட்டுமல்ல, நாம் எல்லோரிடமும் அப்படி ஒரு மூட்டை இருக்கிறது. அதனுள் விரோதம், கோபம், கவலை, சோகம், பகைமை என பல பெயர்களில் வேண்டாத பொருட்கள் இருக்கின்றன. அவற்றை பாதுகாப்பதிலே கவனம் செலுத்துவதால் நமது வாழ்வில் வீசுகின்ற மகிழ்ச்சி தென்றலை நுகர முடியாமல் இருக்கிறோம். நம்முடைய தீராத கோபம், எத்தனை இன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஆனந்தப்பட முடியாமல் செய்துவிடுகிறது. அரண்மனைகளை கூட இன்றும் பலர் பிச்சைக்காரர்களாகவே வாழ்கின்றனர். அனாதை ஆசிரமங்களில் அரசர்களாக வாழ்வோரும் உண்டு. மனதில் இருக்கின்ற மகிழ்ச்சி வாழ்க்கை தினமும் நமக்கு புது துணிகளை நெய்து தருகின்றது. நமக்கோ பழைய துணிகளில் ஒரு நூலை தூக்கி எறியவும் மனமில்லை. நம் வீடுகளில் என்றோ வாங்கிய பல பொருட்களில் நிரப்பியிருக்கின்றன. அவற்றால் எந்த பயனும் இல்லாவிட்டாலும் தூக்கி எறிய மனமில்லை. வீடையே குடோனுக்கு இணையாக மாற்றி குடித்தனம் நடத்துபவர்களும் இருக்கிறார்கள். இல்லத்தை மட்டுமல்ல, உள்ளத்தையும் குடோனாக்கி பழைய சரக்குகளை பத்திரப்படுத்தினால் அவற்றில் அழுக்கல் நாற்றம் உதட்டுகளில் வழியே சொற்களாகவும் கரங்களின் வழியே செயல்களாகவும் வெளிப்பட்டு வேதனையை விநியோகிக்கும். வெளிச்சத்தை வழங்காது. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணங்கள் தேவையே இல்லை.
மகிழ்ச்சியாக இருப்போம்.